மழை காலங்களில் விமானத்தில் போகும்போது மின்னல் விமானத்து மேலே பட்டா விமானம் என்னாகும், உள்ளே இருக்கிற பயணிகள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மின்சார மனிதன். பறந்துட்டு இருக்கிற ஏரோப்ளேன் மேலே மின்னல் பட்டா ஃபயர் ஆகுமா? ஒரு மின்னல் கிட்டத்தட்ட 30 வோல்டி வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. பல்லாயிரக்கணக்கான ஆம்பியர் கரண்ட் இதில் பாஸ் ஆகுது. பிளேன் பாடி மெட்டலில் செஞ்சுருப்பாங்க, அதனால் கரண்ட் அவுட்டர் சர்ஃபேஸில் மட்டும் ஓடும். இதை ஃபேரடேஸ் கேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் பிளேனோட நோஸில் அல்லது விங்ஸோட டிப்பில் என்ட்ராகி அதோட டெயில் வழியாக எக்ஸிட் ஆகி கிரவுண்டை தேடி போகும். பேசஞ்சர் மேலே டச் ஆகாது. ஒரு கமர்ஷியல் பிளேன் ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது மின்னல் தாக்குதலுக்கு ஆளாகுது. இதோட ஃபியூயல் டேங்க், ஸ்பெஷல் ஷீல்டிங், ஆன்டி ஸ்பார்க் டிசைன், ஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். அதனால் எக்ஸ்ப்ளோஷன் சான்ஸ் ரொம்ப குறைவு. இதெல்லாம் நடக்கும்போது உள்ளே இருக்கிற பேசஞ்சர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஜன்னல் பக்கத்தில் மிகப்பெரிய ஒயிட் ஃப்ளாஷ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேமரா ஃப்ளாஷ் மாதிரி. தண்டர் சவுண்டை ஃபீல் பண்ண முடியும்.